அண்மை செய்தி. ராமநாதபுரத்தில் காட்டுநாயக்கர் பழங்குடியினர் சான்றிதழ் வழங்க கோரி ஆட்சியர் அலுவலகத்தை மக்கள் முற்றுகையிட்டு தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். பேச்சுவார்த்தை தோல்வியடைந்திருக்கிறது. இதனால் அவர்களுடைய போராட்டம் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. ஆட்சியரிடம் நடந்த பேச்சுவார்த்தை தோல்வியடைந்ததை தொடர்ந்து காட்டுநாயக்கர் பழங்குடியின மக்கள் அவர்களுடைய போராட்டத்தை தொடர்ந்திருக்கிறார்கள். இது பற்றிய கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது ராமநாதபுரம் செய்தியாளர் ரகு. அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம். ரகு, சொல்லுங்க, இந்த போராட்டத்தில் எவ்வளவு பேர் ஈடுபட்டிருக்கிறார்கள்? அவர்கள் ஆட்சியருடன் நடத்திய பேச்சுவார்த்தை தோல்வியடைந்திருக்கும் நிலையில் இந்த தோல்விக்கான காரணம் என்ன? அவர்களுடைய பிரதான கோரிக்கை என்னவாக இருக்கிறது? கண்டிப்பா உமா, காட்டுநாயக்கர் பழங்குடியினர் சான்றிதழ் வழங்க கோரி ராமநாதபுரம் ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு 3000க்கும் மேற்பட்ட காட்டுநாயக்கர் பழங்குடியினர் சமுதாயத்தினர் ராமநாதபுரம் ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தி வருகின்றனர். இந்த நிலையில் மாவட்ட ஆட்சியர், மாவட்ட வருவாய் அலுவலர் ஆகியோருடன் நடந்த பேச்சுவார்த்தை தோல்வியடைந்ததை தொடர்ந்து தங்களது போராட்டம் தொடரும் என அறிவித்து ஆட்சியர் அலுவலகத்தில் அதிகாலை 7:30 மணி முதல் தொடர்ந்து தற்போது வரை முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள மாணவ மாணவிகள் பலருக்கும் தேர்வு நேரம் என்பதால் அவர்கள் போராட்ட களத்திலேயே அமர்ந்து பாட புத்தகங்களை படித்து வருகின்றனர். ராமநாதபுரம் ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் ஏராளமான போலீசாரும் குவிக்கப்பட்டுள்ளனர். ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள பல்வேறு பகுதிகளிலும் ஒரு 6000க்கும் மேற்பட்ட காட்டுநாயக்கர் சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள் வசித்து வருவதாகவும் அவர்களுக்கு இதுவரை சான்றிதழ் கல்வி சான்றிதழ் வழங்கப்படாததால் அவர்கள் படிப்பதற்கு பெரிய சிரமப்பட்டு வருகின்றனர் என்ற காரணத்தை கூறி தங்களுக்கு சாதி சான்றிதழ் வழங்க கோரி பல முறை ஆட்சியரிடமும் அதிகாரிகளிடமும் முறையிட்டும் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்காததால் இன்று ஒட்டுமொத்தமாக மாவட்டத்தில் உள்ள அந்த சமுதாயத்தைச் சேர்ந்த அனைவரும் ஒன்று சேர்ந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு பல மணி நேரமாக போராட்டம் நடத்தி வருகின்றனர். மாவட்ட ஆட்சியருடன் நடந்த பேச்சுவார்த்தை தோல்வியடைந்ததை தொடர்ந்து தங்களது போராட்டம் தொடரும் என அறிவித்து அங்கேயே அமர்ந்திருக்கின்றனர். இதனால் ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் பரபரப்பும் பதட்டமும் நிலவி வருகிறது. உமா, உங்களுடைய விரிவான விவரங்களுக்கு நன்றி ரகு.